Hi, hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி friends இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு காய் செடியை பத்தி தான் friends நான் full டீடைலா வீடியோ கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வீடியோல வந்துட்டு இந்த குட்டை ரகத்தை சேர்ந்த அவரை செடியை பத்தி தாங்க போட்டிருக்கேன். இது பாருங்க, இந்த செடி அந்த விதை போட்டு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரே மாசம் தான் ஆகுது. ஒரே மாசத்துல எனக்கு எவ்வளோ காய்கள் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 செடி இருந்தால் போதுங்க, நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான காய்கள் வந்து நம்ம விளைச்சலை எடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செடியை வந்து நான் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப வந்து பெரிய கேனில் அந்த மாதிரிலாம் வைக்கல. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். சூரிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியான சூரிய ஒளியிலையுமே வைக்கலாம், இல்லை கொஞ்சம் முக்கால்வாசி இருக்கும் சூரியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிழலாக இருக்கும்னாலும் அந்த இடத்துலையும் வைக்கலாம். நல்லாவே விளைச்சல் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது மண்கலவைங்க. மண்கலவைன்னு பார்த்தோம்னா நான் மண் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். கொக்கோபீட் வந்து கம்மியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மண் வந்து அந்த தண்ணி வந்து தேங்கக்கூடாது. எந்த மண்கலவை எந்த செடிக்காக இருந்தாலுமே தண்ணி தேங்கினாவே வேரழுகள் பிரச்சனை அந்த மாதிரியான நோயெலாம் வந்து ஏற்படும். அதனால் செடி வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பாருங்கள் எவ்வளோ வந்து காய்கள் பிடிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குட்டை ரகத்தில் மாடி தோட்டம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த செடியாக இருக்குங்க. அது இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு நல்லாவே விளைச்சல் கிடைக்கிது. வீட்டுக்கு தேவையான காய்களை நம்ம மருந்து அடிக்காமல் எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது இது ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதான ஒரு விஷயந்தான் இல்லைங்களா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி உங்களுடைய தோட்டத்தில் வந்து வைங்க. உரம்னு பார்த்தோம்னாலும் நம்ம அந்தளவுக்கு உரம்லாம் கொடுக்கல. கொஞ்சம் வந்து மண்கலவை ரெடி பண்ணும் பொழுது வேப்பம் புண்ணாக்கு வந்து நான் சேர்த்தி அந்த செடியை வந்து நட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக அந்த மண்புழு உரமும் சேர்த்தலாம். அப்படி இல்லைன்னா தொழு உரங்கள் வந்து மாதம் ஒரு தடவை நீங்கள் வந்து சேர்த்தலாம். நல்லாவே விளைச்சல் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பூச்சியினுடைய தாக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க தான் செய்யுது. இந்த கொடி அவரையில் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு பூச்சியினுடைய தாக்கங்கள் ஏற்படாது. பட் இந்த செடி அவரையில் இந்த குட்டை ரகத்தில் வந்து நமக்கு பூச்சியினுடைய தாக்கங்கள் சின்ன சின்ன வெள்ளை பூச்சியே வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புழுக்கள் வந்து வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது இல்லைங்களா, இந்த லிக்விடு வந்து சேர்த்து விட்டு நம்ம அடித்து விடுவோம். அந்த மாதிரி வேப்பையில் கரைசலே நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ரொம்ப நம்ம மருந்து வந்து பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. மாடி தோட்டத்தினுடைய நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தாமல் விளைச்சலை எடுக்கணுங்கிறது தான். நீங்கள் இந்த செடியை வந்து வளர்த்தும் பொழுது வீட்டுக்கு தேவையான காய்களும் நமக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். ஓகே, அதுவும் நாமளாக வந்து செடி வச்சு அதில் காய்கள் வந்து கிடைக்கும் பொழுது எடுக்கிற ஒரு சுகமே தனி தான். மற்ற எந்த காய் செடி நம்ம வச்சாலுமே நமக்கு விளைச்சல் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம்னாச்சும் ஆகும் இல்லைங்களா? ஆனால் இந்த அவரை செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதத்துலேயே நமக்கு வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாடி தோட்டம் வைக்கணும், சிம்பிளாக நான் ஆரம்பிக்கணுங்க, என்னால் ரொம்பலாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செடி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான காய்களும் நல்லாவே நம்ம எடுக்கலாம். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. செடி அவரையினுடைய விதை வந்து கேட்டாவே, அது குட்டை ரக விதைன்னு கேட்டாவே லோக்கல் அந்த வேளாண்மை இதுலேயும் கொடுப்பாங்க. ப்ளஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஷாப்லேயும் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவல்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.